கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். என்னுடைய பாஷையாய தமிழ் பாஷையில் என்னுடைய சாட்சியம் சொல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு அருளிய அரோமா டிவி அவர்களுக்கும், அதில் முன்னால நின்று இந்த ஊழியத்தை ரொம்ப சிறப்பாக செய்கிற ஊழியக்காரர் ஜோன் டேனியல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த வசனத்தை, என்னுடைய இந்த சாட்சியை கேட்கிற எல்லாருக்கும் இந்த கர்த்தராய இயேசுவோட நாமத்தாலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரு சிவசங்கரன். என்னுடைய சொந்த ஊர் தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே அரியலூர் டிஸ்ட்ரிக்டிலே விளந்தை ஆண்டிமடம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திலே ஒரு ஹைந்தவ முதலியார் குடும்பத்திலே என்னுடைய அப்பாவோட பேரு முத்துக்குமாரசாமி, என்னுடைய அம்மாவோட பேரு வசந்தா. எங்க வீட்டுல நாங்க 4 பிள்ளைகள். என்னுடைய அண்ணனோட பேரு திருஞான சம்பந்தம், 2வது தான் நானு சிவசங்கரன், 3வது என்னுடைய தம்பியோட பேரு சிவகுமார், 4வது என்னுடைய தங்கச்சியோட பேரு அமுதா. எங்க ஊர்ல நாங்க இந்துக்களா இருக்கக்கூடிய முதலியார் குடும்பங்கள் மட்டும்தான் அங்க பார்க்கக்கூடிய ஒரு கிராமத்துல நான் பிறந்தேன், வளர்ந்தேன். ஆனால் என்னுடைய சிறு வயதில் நான் பிறந்த உடனே என்னுடைய அப்பாவுடைய வேலை இழந்துவிட்ட அந்த நேரத்திலே எல்லாரும் செய்யற மாதிரி அவங்க ஜாதகமும் ஜோல்சியம் எல்லாம் பார்த்தாங்க. ஆனா அவங்க ஒன்னும் சொல்லலைனாலும் அந்த நேரத்துல வேலை போனுச்சுன்னா நான் பிறந்த முதல் என்னை எல்லாம் எப்படிலாம் கண்காணிப்பாங்க, எப்படி செய்வாங்க என்ன நான் சொல்லாமலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்துல அந்த வேலை போச்சு. எங்க அப்பா அன்னைக்கு வேலை இழந்தவர் கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில திரும்ப வேலைக்கு போகவே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்துல எங்க வீட்டுல எங்களுக்கு எல்லாமே நாங்க எல்லாரும் செய்யற ஒரு வேலைதான் கைத்தொழில். அப்படின்னா நெசவு. ஆந்திராவுக்குள்ள சேலைகள், வேஷ்டிகள், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய காட்டன் வேஷ்டிகளும் மற்றுள்ள எல்லாமே எங்க வீட்டுல நெய்வோம். அப்பா இந்த வேலையை இழந்து விட்டதுனால குடும்பத்துல ரொம்பவும் தாரித்திரியம் வந்துருச்சு. நாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சு விட்டோம். நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையிலேயே எங்களுடைய தொழிலை செய்ய ஆரம்பிச்சு விட்டோம். அப்படி ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு நாங்க படிக்கவும், அந்த பக்கமா அந்த கைத்தொழிலை செய்யவும் செஞ்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துலதான் ஆண்டவர் ஒருவரை பார்த்து விட்டால் என்றால் அவரை எப்படியாவது அவருடைய கிருபைக்குள்ளே கொண்டு வருவார் என்று இப்பதான் எனக்கு தெரிந்தா கூட, நான் ஒரு 6வது 7வது படிக்கக்கூடிய அந்த நேரத்துல ஏன் கூட படிச்சுக்கிட்டு இருந்த சில மாணவர்கள் எல்லாம், மாணவிகளும் மாணவர்களும் தபால் கார்டு எழுதி அதுல சொந்தம் அட்ரஸ் எழுதி பெங்களூர்லயும் திருவள்ளாயிலும் சென்னையிலும் இருந்த சில இடத்துக்கு இயேசு கிறிஸ்துவை நாங்க தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள். அந்த ஸ்கூல்ல நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இந்த நற்செய்தியுடைய பேப்பர்களும் புஸ்தகங்களும் புதிய ஏற்பாடு அந்த பைபிளும் எல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு. நானும் அந்த சின்ன வேலையில, அந்த சின்ன வயசுல எப்படியாவது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்று கிடையாது. ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த தபாலாச்சில இருந்து தபால்காரர் நல்ல கவரும் அது மேல ஒட்டி இருக்கிற புது புது ஸ்டாம்பும் எல்லாம் கொண்டு கொடுக்கறத பார்த்துட்டு நானும் அப்படியே கார்டு வாங்கி என்னுடைய மேல் விலாசத்தை எழுதி அங்க அனுப்பி வச்சேன். அனுப்பி வச்ச வேலையில எனக்கும் அந்த நற்செய்தியோட பேப்பர்களும் புதிய ஏற்பாடு ஒரு புஸ்தகமும் எனக்கும் கிடைச்சது. ஆனால் அந்த நற்செய்தி பேப்பர்ல இருந்து
சில வசனங்கள் நான் வாசித்தேன். சில வசனங்கள் நான் வாசிக்காம தூர போட்டு விட்டேன். ஆனா அந்த புதிய ஏற்பாடோட ஒரு பைபிள் கொண்டு போய் எங்க வீட்ல யாருக்குமே தெரியாம நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். அந்த ஒளிச்சு வச்ச பைபிள் நான் திரும்ப எடுத்தது இந்த ரட்சிப்பை பெற்ற பிறகு ஊருக்கு போனப்பதான் நான் திரும்ப எடுத்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு நல்லா சொல்ல முடியும். வசனம் ஒரு வீட்டுல போயிடுச்சுன்னா, வசனம் ஒரு ஆள்ட கையில கிடைச்சுச்சுன்னா, அந்த வசனம் அந்த கிரியையை செய்யாமல அனுப்புன அந்த பிதாவோட தேவன்கிட்ட திரும்ப போகாது என்று உறுதியாக சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட வேலையில தான் என்னுடைய 10ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்ச உடனே நான் 11ம் 12ஆம் வகுப்பும் படிப்பதற்காக டோன் போஸ்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூலிலே 11, 12 படிக்கிறதுக்காக நான் போனேன். அந்த ஸ்கூல்ல அது கத்தோலிக்கர் நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்ல போய் நான் படிக்கிறப்ப காலையில 1/2 மணி நேரம் நல்லொழுக்க கல்வியும், வேதவசன கல்வியும் இருக்கும். ஆனா சில நாள் நான் போய் அந்த நல்லொழுக்க கல்வியில போய் உட்காருவேன். ஏன்னா நானே தெரியாம, எனக்கே தெரியாம சில நாளுகள் அங்க போய் இந்த வசனம் படிக்கக்கூடிய அந்த 1/2 மணி நேரம் அங்க போயிருப்பேன். அங்க இருக்கக்கூடிய கோயில்ல எல்லாம் நானும் போய் உட்காருவேன். நானும் முழங்கால போட்டு சிலுவை வரைப்பேன். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று எனக்கே தெரியாது. ஆனா அந்த ஆண்டவருடைய வல்லமையின் ஆவி ஆவியானவர் அப்பயே என்கிட்ட இடப்பட ஆரம்பிச்சார் என்று நான் இப்பொழுதுதான் எனக்கு தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அந்த ஸ்கூலிலே ஒரு பாதிரியார் இத்தாலியிலிருந்து அங்க வந்தப்ப அந்த பாதிரியாரை வரவேற்கக்கூடிய அந்த வேலையில நான் அந்த பாதிரியாரை வரவேற்கிறதுக்காக டான்ஸும் மத்ததெல்லாம் செஞ்சு என்னை பார்த்த உடனே அந்த பாதிரியாருக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். அப்படி இருக்கிறப்பதான் என்னுடைய 12வது படிப்பு முடிந்த உடனே எல்லாரும் போய் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக ஆபீஸில் போய் இருக்கிறப்ப என்னோட சர்டிபிகேட் மட்டும் இந்த பாதிரியார், இந்த பிரின்சிபால் அவரோட டேபிள்ல வச்சுட்டு நான் வந்தப்போ ஆபீஸ்ல இருந்தவங்க சொன்னாங்க, உன்னை அவரு பார்க்கணும்னு சொல்றாரு. அவர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போங்க. அப்போ நான் நேரா அவரோட ரூமில போனேன். போன உடனே எனக்கே தெரியாம நான் அவரு முன்னாடி முழங்காலை போட்டு உட்கார்ந்திருந்தப்ப அவரு ஒரு வார்த்தை சொன்னார். நீ தேவனுக்கு ரொம்பவும் பிரியமானவன். உன்னை தேவன் அவருடைய வேலைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ தேவனுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையாக வரப்போறே என்று ஆசீர்வாதம் பண்ணி என்னை ஜெபிச்சு அனுப்பிவிட்டார். அப்படிப்பட்ட வேலையில தான் நானு என்னுடைய படிப்பு எல்லாம் முடித்து விட்டேன். திரும்பவும் 2 வருட காலம் ஐடிஐ படிப்பதற்காக திருச்சியில் சென்று ஐடிஐ படித்து முடித்த உடனே 1989 நான் கேரளாவிலே வந்தேன். இங்க இருக்கக்கூடிய பிபிசிஎல் கொச்சின் ரிஃபைனரி என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனியிலே வேலைக்காக சேர்ந்தேன். கழிந்த 31 வருஷமாயிட்டு நான் இங்கதான் இருக்கிறேன். ஆனால் 36 வருஷம் என்னுடைய வேலையெல்லாம் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய வேலையிலே என்னுடைய 22வது வயசு வரைக்கும் நான் இங்கே வந்து இருந்த பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி என்று சொல்லக்கூடியது இல்லை. எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிந்தனை, இப்ப இந்த வாழ்க்கை முடிந்து போனால், நாம் இப்போ மரித்து போனால் எங்கே செல்லுவோம், எங்கே செல்லுவோம்? அப்படிப்பட்ட சிந்தனை என்னுடைய உள்ளில் இருந்துகிட்டே இருந்தது. 2வது என்னுடைய வாழ்க்கையில அன்னைக்கும் கையிலும் கழுத்திலும் எல்லா இடத்திலுமே மந்திரம் சொல்லி கட்டின கட்டுகள் எல்லாம் இருந்துட்டும் ராத்திரியில எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக அமைதியாக அதை தூங்க முடியாத அளவிலே பல பல கனவுகள் எல்லாம் வந்து எனக்கு தூங்க முடியாத பயம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. அப்படி இருக்கப்பட்ட வேலையில 23ஆம் வயசுல நாங்க தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்தால வீட்டுல இருக்கிற கூடிய ஒரு அம்மா எங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடுறதுக்காகவும் எங்களை வந்து பார்ப்பதற்காகவும் எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வதற்காக ஒரு வேலைக்காரியா இருக்கிற ஒரு அம்மா வந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு
ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஆவியில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருந்த ஒரு அம்மா தான். அந்த அம்மா கூட எப்பொழுதுமே என்கிட்ட ரொம்ப நேசமாக, ரொம்ப அன்பாக என்கிட்ட நற்செய்தி சொல்லிட்டு இருப்பாங்க. கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு இருப்பாங்க. கிறிஸ்து நமக்காக தான் மரித்தார் என்று சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாமே நான் அவங்கள ரொம்பவும் கிண்டல் பண்ணி, போங்கம்மா, உங்க இயேசு இந்த ஆணியால தூக்கப்பட்ட அந்த இயேசு தானாவே இறங்க முடியாத இயேசுகிட்ட என்ன இருக்குது சக்தி? அந்த இயேசுவால என்ன பண்ண முடியும்? எங்க சாமிலாம் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய சாமிங்க தான். அந்த சாமிங்கள பார்த்தாலே நம்ம பயப்படுவோம். அந்த சாமி கிட்ட முன்புல உங்க இயேசு சாமியினால என்ன செய்ய முடியும் என்று எல்லாம் சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணி அனுப்பிவிட்டேன். ஆனால் அனுப்பிவிட்ட அந்த நாளிலே என்னுடைய 26ஆமத்த வயசிலே திரும்பவும் இந்த அம்மாவோட வீட்டிலே ஒரு நிம்மதிக்காக, ஒரு அமைதிக்காக ஒரு நாள் ராத்திரி நான் அவங்க வீட்டுல உட்கார்ந்த உடனே, அவங்க என் முன்னாடி கொண்டு ஒரு டேப் ரெக்கார்டர வச்சாங்க. டேப் ரெக்கார்டர வச்சு கொஞ்ச நேரம் ஆன பிறகுது, அந்த டேப் ரெக்கார்ட்ல சொல்லக்கூடிய சாட்சியமும், அந்த பாஷையும் மலையாளமா இருந்தது. ஆனா எனக்கு அன்னைக்கு மலையாளம் தெரியவே தெரியாது. தமிழ் தான் நல்லா பேச தெரியும். ஆனா இப்போ கொஞ்சம் தமிழ்ல ஸ்பீடுல பேச முடியாது. அதுக்கு காரணமே 30 வருஷத்துக்கு மேலமா இந்த மலையாள பாஷையிலேயே இந்த ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால, இருந்தாலும் தமிழ் தொடங்கினா ரொம்ப நல்லா பேச முடியும் என்னுடைய தாய்மொழி ஆயது கொண்டு. ஆனால் அன்னைக்கு அந்த மலையாள பாஷை எனக்கு தெரியாது என்று ஆண்டவராய கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சதுனால, அங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த சாட்சியமும், அங்க சொல்லியிருந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே அதே ரொம்பவும் டன் கணக்குல பாரமா அந்த வீட்டுல போய் உட்கார்ந்தேன். வீட்டுல போய் உட்கார்ந்த அந்த வசனமும் சாட்சியமும் என்னுடைய உள்ளில் வந்தப்படுத்திக்கும் அந்த சாட்சியம் கேட்ட அங்க இருந்த நானு ரொம்ப அமைதியாக, ஒரு மலை உடைந்து எப்படி போயிருக்குமோ அது மாதிரி மலை உடைந்து போன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில என்னமோ ரொம்ப ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் உங்க வீட்டுல கேட்டேன், உங்ககிட்ட பைபிள் இருந்தா ஒரு பைபிள் கொடுங்கன்னு. அன்னைக்கு கிடைச்சது எனக்கு புதிய ஏற்பாடும் சங்கீர்த்தனம் இருக்கக்கூடிய ஒரு கிதையோனோட பைபிளா இருந்தது. நான் அந்த பைபிளை எடுத்துக்கிட்டு நேரா நான் என்னுடைய வீட்டுல தங்கி இருக்கிற ரூமில இந்த பைபிளை வச்சேன். பைபிளை வச்சுட்டு அன்னைக்கு எனக்கு பேசுறதுக்கோ, அன்னைக்கு அஹ், ஜெபம் பண்றதுக்கோ ஒண்ணும் வேற பாஷை தெரியாது. தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும். அதனால நான் அந்த பைபிளை கொண்டு அந்த டீபாட பொருள் மேல வச்சுட்டு, ஆண்டவரே இதுல எழுதிக்கிற வசனங்கள் உண்மை உள்ள வசனங்கள் என்றால் இன்றைக்கு இரவு பேசுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசணும் ஆண்டவரே என்று கதறி அழுது ஜெபித்து, நான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே பைபிள் எடுத்துட்டு இப்படியே தொடர்ந்து வந்தப்படுத்திக்கும் என்னுடைய முன்பில ஒரு வசனம் தெளிஞ்சு வந்தது இதா இருந்தது. அது இங்கிலீஷ்ல தான். ஆனா தமிழ்ல சொல்றோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தாயு 7:7. அதுல அந்த ஆஸ்கு, சீக்கு, நோக்கு சொல்லியுடைய இங்கிலீஷ் வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய அந்த செவிக்ககத்து வால்யூம் கூட்டி கூட்டி ஒரு டேப் ரெக்கார்ட்ல எப்படி கேள்விச்சால் இருக்கும் அதே மாதிரி சத்தம் கூடி 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 கேளுங்கள் தட்டுங்கள் கேளுங்கள் தட்டுங்கள் கேளுங்கள் தட்டுங்கள் தேடுங்கள், இந்த வார்த்தை மூணும் திரும்பி 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 இருக்கிற அந்த வேலையில 26 வருடங்களாக ராத்திரியில கிடந்து சந்தோஷமாக உறக்கம் வராத ராத்திரி, அன்னைக்கு ராத்திரி நான் அதே படுக்க மேல ஏறி இருந்த நிமிஷங்களுக்குள்ளே அவரு 5 நிமிஷம் கூட ஆகல, ஒரு ஆளு, ஒரு வயோதிகனாய ஒரு ஆளு நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த பெட்ஷீட்டை எப்படி நீக்கி போட்டா இருக்குமோ அதே மாதிரி என்னுடைய தலையில இருந்து பாதம் வரைக்கும் ஒரு பெரிய துணிய நீக்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு அவஸ்தை எனக்கு வந்தது. அன்னைக்கு ராத்திரி நான் ஏறி இந்த படுக்கையில கடந்து ரொம்பவும் நன்றாக நிம்மதியாக தூங்கினேன். அன்னைக்கு கிடைச்ச உறக்கம் தான் அன்னைக்கு கிடைச்ச தூக்கம் தான் என்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச பெரிய பரிசு. அது ஆண்டவருடைய கையால எனக்கு சோத்திரம் கிடைச்சது. திரும்ப பின்னாடிதான் வசனம் வாய்க்கிறப்பதான் எனக்கு தெரிஞ்சது, அவர் தமது வார்த்தை அனுப்பி அவர்களை உருக்க பண்ணுவார். சங்கீதம் 147:18 சொல்றதெல்லாம் வசனம்லாம் நான் பின்னாடிதான் படிச்சேன். அப்படிப்பட்ட நாளிலே அன்னைக்கு ராத்திரி
நான் கிடந்து ரொம்பவும் அமைதியாக, ரொம்பவும் சந்தோஷமாக, ரொம்பவும் இன்பமாக உறங்கி எழுந்திட்டு அடுத்த நாள் நேரா சென்று வேற ஒன்றும் செய்யவில்லை. என்னுடைய வீட்டிலே அந்த இளமை வயதில் என்னெல்லாம் பாவம் செய்ய முடியுமோ அதுக்குள்ள எல்லாமே இருந்ததுனாலும் அதை பத்தி ஒண்ணும் நினைக்காம, அதை ஒண்ணும் தொடாம, அதை பத்தி சோதரம் மும்போட்டு போகாம நேரா சென்று அன்றைக்கு காலையில நான் உடனே சென்று பைபிள் திறந்த உடனே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யூ ஆர் நாட் சூசன் மீ, ஐ சூஸ் யூ. யோவான் 15:16 அந்த வசனம் என்கிட்ட ரொம்பவும் நன்றாக பேச ஆரம்பிச்சது. அப்படி இருக்கிறப்ப ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே, எனக்கு இந்த ஊர்ல பாஷை தெரியாது, எனக்கு இந்த ஊர்ல எந்த விஷயங்களும் தெரியாது. ஆனா ஆண்டவர் சத்தியம் என்ன எனக்கு இப்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரே, என்னை நல்ல எங்கேயாவது நீங்க கூட்டு போய் ஒரு தடவை கூட நீங்க என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் உங்களுடைய தேவ பிள்ளை ஆய்கொள்கிறேன் என்று ஆண்டவரிடத்துல ஜெபிச்சு கொண்டிருந்த அந்த நேரத்திலே எப்போதுமே நான் திருப்பூணித்துறையில அங்க கோயில்களுக்கு எல்லா வியாழக்கிழமையும் போவேன். என்னுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சபரிமலைக்கு நிறைய தடவை போயிருக்கிறோம். வாரத்துல நிறைய நாளுகள் இப்படி கோயில்களுக்கும், நான் இப்ப தங்கியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தாலதான் அந்த சோட்டானிக்கரை, இந்த இடத்துல எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்துட்டும் எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லை. இங்க எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தோம், அந்த பயம் மாறவில்லை. இங்க எல்லாம் நான் போயிருந்தோம், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உண்டாயிட்டும், அவங்க கூட எல்லாம் நான் நடந்துட்டும் எனக்கு சமாதானம் இல்லாத அந்த ராத்திரி ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட நான் திரும்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஜெபிச்சுட்டு இருந்தப்போ ஆண்டவர் என்கிட்ட ஸ்தோத்திரம் பேச ஆரம்பித்தார். அப்படி இருக்கிற நேரத்துலதான் என்கிட்ட இந்த சுவிசேஷம் சொன்ன அந்த அம்மா போற சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரர் என்கிட்ட பேசினாரு. அவரோட பேரு டி ஜோஷிகுட்டி என்று சொல்லக்கூடிய தெய்வதாசன். அவர் இப்போது கர்த்தாவோட கூட விசிரமிக்கிறார். அவரு என்ன கூப்பிட்டு சொன்னாரு, எர்ணாகுளத்துல ஒரு மீட்டிங் இருக்குது தம்பி, நீங்க வாங்க. அங்க வந்தீங்கன்னா அங்க நிறைய தீர்க்கதரிசியும் நிறைய ஊழியக்காரங்க வந்துட்டு அந்த மீட்டிங் நடத்துறாங்க, நீங்க வாங்க, உங்ககிட்ட ஆண்டவர் கண்டிப்பாக பேசுவார் என்று சொல்லி என்னை கூப்பிட்டார். நான் அவர் கூப்பிட்டதுக்கு நாள் நான் திருப்போணத்துறையில எப்பொழுதும் போற இடத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ, இந்த திருப்போணத்துறை ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு முன்னாடி போனப்ப நிறைய பைக்கு அங்க பார்க் பண்ணிருக்குது. அந்த இடத்துல ஒரு பைக்குக்கு மேல என்னுடைய கை வச்சப்போ ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி. ஆனால் ஆவியானவரை பத்தியோ ஆவியின் வல்லமையை பத்தி ஒண்ணும் எனக்கு தெரியாது. ஆனால் இப்ப அது தெரியும், இது ஆவியின் வல்லமையாலதான் இது நடந்தது என்று இப்ப எனக்கு நல்லா சொல்ல முடியும். அந்த பைக்குக்கு மேல நான் கை வச்சப்போ அண்ணன் எனக்கு மலையாளம் வாசிக்க தெரியாது என்னும், இங்க கேரளாவில் இருக்கிறவருக்கு தமிழ் தெரியாது என்னும் ஆண்டவர் முன்றமே சோதரம் இது புரிந்து கொண்டு அந்த டேங்கோட மேல ஒரு வசனம் எழுதி வச்சிருந்தது, ஐ ஆம் வித் யூ டு டெலிவர் யூ. JER 1:8. இரமியா 1:8. உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். அந்த வசனமா இருந்தது. ஆனால் அது வசனம் என்று தெரிந்தது கொண்டு நான் அந்த வசனத்தை எடுத்து எழுதி என்னோட பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு என்கிட்ட அந்த மீட்டிங்க்கு வர சொன்ன அந்த மீட்டிங்கு எர்ணாகுளத்துல அந்த வீட்டுல நான் மீட்டிங்ல போய் உக்காந்தேன். உக்காந்து ஒரு 5 நிமிஷம் கூட முடியல. 5 நிமிஷம் கூட முடியாம இருக்கிறப்ப இங்க நிறைய ஊழியக்காரங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருந்ததுல ஒரு ஊழியக்காரர் தான் இருந்து வசனம் போதகம் பண்ணிட்டு இருந்தார். அந்த வசனம் போதகம் பண்ணி கொண்டிருந்த அந்த ஊழியக்காரர் நேரா வந்து என்னோட தலைமையிலே கைய வச்சுட்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாரு. தம்பி, நீங்க உங்களுடைய ஊர்ல இருந்து இங்க வேற ஒரு ஊர்ல வேற ஒரு பாஷை பேசுகிறவங்கள கூட வேற ஒரு இடத்துல வந்து உனக்கு வேலை தந்தது இந்த உலகத்தோட வேலை செய்வதற்காக இல்லை, என்னுடைய ஊழியம் செய்வதற்காக தான். நீ உன்னுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாய். அநேகரை இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேரை இந்த நித்திய ஜீவனிലേക്ക് கொண்டு வருவதற்காக நான் உன்னை என்னுடைய ஊழியக்காராக கண்டிருக்கிறேன். நீ பயப்படாமல் இருக்க வேண்டும், நீ பயப்பட வேண்டாம். நீ நிறைய பாஷக்காரர்கள் இந்த இடத்துல போய் என்னுடைய சாட்சியம் சொல்லுவாய். சாட்சியம் சொல்றப்ப எல்லாம் நீ பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ டு டெலிவர் யூ. இந்த வசனம் சொல்லி எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி என்னை ஜெபிச்சு அங்கிருந்து அனுப்பி வச்சார். அங்கிருந்து இறங்குற நேரத்திலே நான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உள்ள ஒரு பைபிள் வேணும் என்று இந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்டு அங்கிருந்து வாங்கிக்கிட்டு நான் நேரா வந்து என்னுடைய வீட்டில் இருந்து இந்த வசனம் வாசிக்கிறதுக்கு
தொடங்கினேன். அந்த வசனம் வாசிக்க தொடங்கப்போல் என் கூட கொண்டு வந்த அந்த சகோதரர்கிட்ட என்னுடைய பாக்கெட்ல இருக்கிற அந்த பேப்பர் எடுத்து எக்ஸல் நான் காலையிலே அங்க திருப்பூணித்துறை போனப்ப ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு மேல எழுதியிருந்த வசனம் இதுதான். இந்த வசனம் என்ற வசனம் எங்க இருக்குது எடுத்து சொல்லி வாசிக்க சொன்ன பொழுது அந்த தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனமும் இரமியாவு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வசனமும் எல்லாம் ஒன்றாக வந்தது. அன்றைக்கு இரவு என்னுடைய இருதயத்தை நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கு இரவு என்னுடைய இருதயம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அடுத்த வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் 1/4/94 ஆண்டவரே என்னுடைய அதே ரட்சிதாவாய் நான் தெரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளே ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து 2-3 வாரங்கள் நான் அங்கே மீட்டிங்குக்கு தொடர்மானமாக போனேன். போன உடனே ஊழியக்காரத்துக்கு சொன்னேன், எனக்கு எத்தனையும் வேகம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஞானஸ்நானத்தை பத்தி நிறைய படிக்கணுமே, உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்னும் தெரியாது, ஒண்ணு மட்டும் தான் தெரியும். சிவசங்கரன் மரித்து விட்டான். சிவசங்கரன் என்று சொல்லக்கூடிய பழைய ஆளு மரித்து விட்டான். அந்த மரித்த ஆளை அவரோடு கூட அவங்க கூட குளிச்சு போட வேண்டும் என்று மட்டும்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்று அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னப்போ அந்த ஊழியக்காரர் ஞானஸ்நானத்தை பற்றியுள்ள போதக வசனங்கள் என்னை சொல்லிக் கொடுத்து 22/4/94 அந்த இயேசுக்கு கூட மரிப்பதற்காக நான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு இங்க என் கையில கிடைச்சது மலையாள பைபிள். இங்க எங்கேயுமே தமிழ் ஆராதனை கம்மிதான். என்னால் நான் போனது மலையாளம் ஆயது கொண்டு அந்த ஆராதனையிலேயே தொடர்மானமாக நான் பங்கு கொண்டேன். 3-4 மாசங்களுக்கு உள்ளே இந்த மலையாள பாஷை இந்த ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். நான் மலையாள பாஷையிலேயே பேச ஆரம்பிச்சேன், பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன், பைபிளில் சாட்சியம் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு என்னுடைய வீட்டில் போனேன். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பு 2-3 தடவை என்னுடைய வீட்டிற்கு போனேன். அங்க எல்லாம் எங்க வீட்டிலே அடுத்தடுத்த வீடுகள் எல்லாருமே முதலியார். அம்பலங்கள், கோயில்கள், பெரிய பெரிய கோயில்கள், கோடிகள் செலவாக்கின கோயில்கள். அங்க எல்லாம் போயிட்டு நான் நேரா பைபிளும் வச்சு எங்க வீட்டுல பைபிள் வாய்ப்பேன், செபம் செய்வேன். எனக்கு அன்னைக்கும் பயம் கிடையாது, இன்றைக்கும் பயம் கிடையாது. ஆனா என்னன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை போல சக்தி உள்ள ஒரு தெய்வம் இந்த உலகத்திலேயே கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு முன்னால ஒரு ஆயுதங்களும் நிற்காது. அன்றைக்கும் அந்த உறுதி இருந்தது, இன்றைக்கும் அந்த உறுதி இருந்தது, என்னைக்கும் அந்த உறுதி இருக்கிறது. அது நான் பின்னாலே என்னுடைய அம்மா சொன்ன சாட்சியம் நான் இதுல சொல்றேன். அப்படி மும்போட்டு போனப்பதான் அங்கிருந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு திரும்பவும் வீட்டுக்கு போனப்ப எல்லாருமே என்னை வெறுப்பாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வெறுப்பாக பார்க்க ஆரம்பிச்ச அந்த வேலையில தான் நான் நேரா இங்க கேரளாவில் வந்து ஒரு ദിവസം ராத்திரி ஒரு மீட்டிங்கில் நான் பங்கெடுத்தപ്പോൾ மலையாள பாட்டு எழுதி படிக்க தொடங்கினேன். மலையாளம் எழுதுறதுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மலையாளத்தோட சப்தம் வச்சுக்கொண்டு தமிழில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து நான் மலையாள பாட்டை எழுதி எழுதி எடுத்து அப்படி பாட ஆரம்பிச்சேன். அப்போ 94 7ஆம் மாசம் ஆண்டவர் ஆவியின் வல்லமையாலே கிருபையுடையும் வரங்களாலும் என்னை நிரப்பினார். அந்த கிருபையின் வரங்களாலும் ஆவியாலே நிரப்பின அன்றைக்கு முதல் ஆண்டவர் இன்றைக்கு வர அந்த ஆவியின் வல்லமையாலே நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியின் வல்லமையால நடத்தி கொண்டிருக்கின்ற ஆண்டவர் 95ஆம் வருடம் திருமணத்திற்காக ஒரு வழியை தெய்வம் காணித்தார். அது தீர்க்க தரிசன முகாந்திரம். திருமணத்திற்காக இங்க திருப்பூணித்துறையில் பார்க்கிற யாக்கோபாயா அந்த சமூகத்தில் நின்று ரட்சிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்றார். ஒரு சகோதரி சீனையுமாயிட்டு விவாகத்தினை வேண்டி ஆண்டவர் வழி துறந்தார். அந்த துறந்தது என்னுடைய வீட்டில் போய் சொன்னேன். அங்க யாருமே ஒத்துக்கல. அங்க யாருமே என்னுடைய திருமணத்துக்கு வரவில்லை. எல்லாரும் என்னை மாற்றி ஒற்றைப்படுத்தி நிறுத்தின அந்த வேளையில் எங்களுடைய விவாகம் 95 ஜனவரியில் நடந்தது. விவாகம் முடிந்து 6 மாசம் முடியறதுக்கு முன்னாடியே என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சகோதரியும் எல்லாம் எங்களை பார்ப்பதற்காக இங்க வந்தாங்க.
ஆனா இன்றைக்கு இரவும் எனக்கு சொல்ல முடியும். நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பாக இருந்தால், உங்களை வெறுப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வெறுப்பவர்களை எல்லாம் உங்களோடு கொண்டு வந்து இணைப்பார். வெறுக்கிறவங்களை எல்லாம் உங்களை நேசிக்க செய்யக்கூடிய ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார். அப்படி வந்த வேலையிலே நான் எ எல்லா நாளுகளிலும் எனக்கு எப்பொழெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்பொழெல்லாம் நான் ஊருக்கு போவேன். அந்த ஊருக்கு போய் இருக்கிற சமயத்துல 94ல் எங்க ஊர்ல ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட யாருமே கிடையாது. ஆனா இன்னைக்கு எங்க ஊர்ல 4 சபை இருக்குதுங்க. அப்படி இருக்கிறப்போ, நான் முதல் முறையாக எங்க ஊருக்கு போய் எங்களுடைய அத்தை பையன்கிட்ட இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நான் சொன்னேன். இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொன்ன அந்த அத்தையோட பையன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். ஆவியாலே நிரம்பினான். அந்த வீட்டிலே தனியாக அவன் மட்டும் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவன் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது தெரிந்த என்னுடைய அத்தை என்கிட்ட சொன்னாங்க, "நீ அங்க கேரளாவுல போய், நீ தனியா அங்க போயாச்சு. இங்க பாருங்க, இங்க நாங்க மட்டும் தான் இருக்கிறோம். இவ்வளோ ஆள்கள்ல இடையில இவன் மட்டும் இப்படி ரட்சிப்பை பெற்று இப்படி வந்துட்டான்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க ஒரு காரியம் ஒண்ணு செய்யுங்க. அவங்கட்ட எப்படியாவது சொல்லி திரும்பவும் நம்ம சாமிய கும்பிடுறதுக்காக திருப்பி அவனை கொண்டு வர சொன்னாங்க." அப்படி இருக்கிற வேலையில தான் என்னுடைய மகள்ட இவட ஜென்மம் நடந்தப்போ எங்களுடைய அம்மா இங்க வந்திருந்தாங்க. எங்க அம்மா இங்க வந்திருந்தப்பதான் நம்முடைய தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை என்று என்னுடைய அம்மாவோட வாயிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டது நான் சொல்றேன். எங்க அம்மா கிட்ட சொன்னேன், ஏமா நீங்க இப்ப எப்படியாவது நாம திரும்ப வரணும்னு எங்கேயாவது நீங்க போய் இங்க சோத்திரம் குறி சொல்றவங்கள்ட்டயோ அப்படி ஜோசியங்கிட்டயோ கோயில்லயோ போய் ஏதாவது மந்திரம் எல்லாம் செய்வீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். என் தம்பி, நான் அதெல்லாம் நிறுத்திட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன என்ன விஷயம் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், என்ன நீங்க என்ன நடந்தது சொல்லுங்கன்னு சொன்னப்ப எங்க அம்மா சொல்றாங்க, தம்பி நீ அந்த மல்லிகா பையன்கிட்ட வந்து சுவிசேஷம் சொன்னல்ல, ஆமா. அவன் ரட்சிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்று ஆவியால் நிரம்பி அவன் ஜெபிச்சது, ஆமா. அவனை எப்படியாவது திருப்பி கொண்டு வரதுக்காக நம்ம ஊருக்கு பக்கத்தால இருக்கிற குறி சொல்ற ஏவுகிற ஆவி உள்ள ஒரு பொம்பளை கிட்ட மல்லிகாவை நான் அனுப்புனேன். மல்லிகா அங்க போய் அந்த குறி சொல்லுற அவங்க கிட்ட போய் குறி சொல்றதுக்காக நின்னாங்க. பைசா எல்லாம் கொடுத்துட்டு நின்னப்போ அந்த குறி சொல்ற ஆவி கண்ணை மூடி திறந்த உடனே சொல்றாங்க, நீங்க ஒரு பையனுக்காக தானே இங்க வந்திருக்கீங்க, ஆமா. அவன் ஒரே ஒரு பையன் தானே, ஆமா. இதெல்லாம் சொல்லி குறி சொல்றவங்க கண்ணை மூடிட்டு ஒவ்வொன்னா சொல்லி, உங்கள வீடு மாடி வீடு தானே, ஆமா. மாடி வீடுல என்னென்ன ரூம்லாம் இருக்கா, எல்லா ரூமுமே சொல்லி 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 வந்துட்டு கடைசியா அந்த குறி சொல்ற ஆவி உள்ள அந்த கம்பளை கண்ணை திறந்துட்டு ஐயோன்னு சொன்னாங்க. என்ன அது ஐயோ? ஆமா, உங்க வீட்டுல உங்க வீடுல இருக்கக்கூடிய இந்த வலத்து பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அறையில மட்டும் எனக்கு பிரவேசிக்க முடியவில்லை. என்னுடைய ஆவி பிரவேசிக்க மறுக்கிறது. அந்த ரூம்ல நான் போக நோக்கிறப்ப எல்லாம் அந்த முறி மொத்தமா அந்த ஸ்கொயர்ல ரொம்பவும் அக்னி கத்துற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டப்ப எந்த முறிங்க அந்த முறி சொன்னோடனே அதுலதான் என்னுடைய பையன் அதே சிலுவை நாதரை அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு கிடக்கிற ரூம். ஐயோ, அங்க என்னால போக முடியாது. என்னுடைய ஆவிக்கு அவ்வளவு சக்தி ஒண்ணும் கிடையாது. திரும்பவும் நான் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த குறி சொல்ற ஏவுகிற ஆவி உள்ள அந்த அம்மா திரும்பவும் பார்த்தப்ப, ஐயோ நான் அங்க போறதுக்காக எப்படியெல்லாம் சிரமிச்சாலும் என்னுடைய ஆவியை விட ரொம்ப வல்லமையோட ஆவிதான். அங்க போற ஆரம்பிக்கிறப்ப எல்லாமே அந்த ஆவியின் அக்னி ரொம்ப 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 அக்னியோட சக்தி பெருசாயிட்டே இருக்குது. எனக்கு முடியாது. என்கிட்ட இருக்கிற சக்தியை விட பெரிய சக்தி தான் அங்க இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தவங்க சொன்னாங்க, தம்பி உங்க சாமி எங்க சாமியை விட ரொம்ப பெரிய சாமி. நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், இயேசு சாமி தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய சாமி. அந்த சாமியை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு சாமியால முடியாது. அவர்தான் உண்மையுள்ள தேவன். அவர்தான் உண்மையான தேவன். அவர்தான் இந்த உலகத்திலே வந்து பாவத்திற்காக சிலுவையில் அறைக்கப்பட்டார் என்று எங்க அம்மா கிட்ட நல்லா 2, 3 தடவை எல்லாம் அவங்ககிட்ட சாட்சியம் சொல்ற ஆரம்பிச்சேன். எங்க அம்மா பைபிள் அவங்க கையில கொடுத்தேன். பைபிள் அவங்க வாசிக்க ஆரம்பிச்சாங்க.
ஆனா இன்னும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் அவங்க பைபிள் நல்லாதான் வாசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கிற வேளையிலே என்னுடைய திருமணம் முடிந்த உடனே நான் 3 வருட காலம் மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைபிள் காலேஜில் பைபிள் படித்தேன். வேதவசனம் பூர்த்தீகரித்தேன். வேதவசனம் பூர்த்தீகரிச்ச பிறகு என்னுடைய வீட்டில், எங்கள் திருவாங்குளம் என்று சொல்லக்கூடிய இந்த வீட்டில் 12 வருடம் இங்கே ஒரு சபை இருந்தது. இங்க வர்றவங்க எல்லாம் பில்லி சூன்யங்களால், இங்க வர்றவங்க எல்லாம் நோயால், இங்க வர்றவங்க எல்லாம் ஏதெல்லாம் விஷயத்தில், ஏதெல்லாம் காரியத்தில் சாத்தான் கட்டி போட்டிருக்கிறானோ அவனை எல்லாம் கெட்டு அழிக்கிறதுக்காக நான் எங்க எல்லாம் போனனோ, எந்த கோயிலுக்கு எல்லாம் போனனோ, ஏதெல்லாம் பேர்ல இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் போனனோ, அதே பேர்ல இருக்கக்கூடிய சாத்தானிய சக்திகள் எல்லாமே ஆவியின் வல்லமையாலேங்கிறது இறங்க போறது பார்க்க முடிஞ்சது. அப்படி ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே ஆண்டவர் எங்களுக்கு 2 பிள்ளைகளை தந்தார். இந்த 2 பிள்ளைகளில் 2 படிச்சாங்க. மூத்த மகன் படித்து இப்பொழுது துபாயில் இருக்கிறார். 2வது மகள் விவாகம், அவளுடையும் திருமணம் முடிந்தது. அது சொல்றதுக்கு காரணம், என்னுடைய 2வது மகள் அவருடைய திருமணத்திற்காக ஆண்டவர் இந்த திருமண வேலை ஆயப்படுத்திக்கும் என்னுடைய வீட்டில் என்னுடைய திருமணத்திற்கு யாருமே வரவில்லை. ஆனால் என்னுடைய மகளோட திருமணத்திற்கு எல்லாவரும், என்னுடைய வீட்டில் இருக்கிற அம்மா, சகோதரங்கள், தம்பி, தங்கச்சி, மாமா, அத்தை எல்லாவரும் இங்க வந்து சொன்னாங்க, உங்களுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய தேவன் இப்பொழுதும் கூட இருக்கிற தேவன். எங்களுடைய கல்யாணத்துக்கு யாருமே வரலன்னாலும் பின்னாடி இருக்கக்கூடிய கல்யாணத்துக்கு எல்லாம் எங்களை கூப்பிட்டாங்க. எங்களை கூப்பிட்டு யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அந்த வெறுத்தவங்க எல்லாம் எங்களை நேசிக்க தொடங்கினாங்க. எங்க ஊர்ல சாதாரண சகோதரிகள் பொட்டும் பூவும் தங்கமும் வலையிலும் இல்லைன்னாலே ஒரு கல்யாண வீட்டுக்கு யாருமே அவங்கள உள்ள கொண்டு போனாங்க. ஆனா அந்த நாள்ல என்னையும் என்னுடைய மனைவியாரையும் எல்லா கல்யாணத்திலையும் அந்த ரிசப்ஷன் டேபிளில எல்லாவரையும் ரிசப்ஷன் செய்யான் வேண்டி எங்களை கொண்டு போய் அங்க நிறுத்தினாங்க. அந்த தேவன் இன்னைக்கும் உண்மையுள்ள தேவன். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன். இந்த தேவனுடைய முன்பாக இந்த திருவாங்குளம் தேசத்தை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்துல எங்கெல்லாம் ஊழியத்திற்காக அனுப்புறாரோ அங்க எல்லாம் இந்த ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இனி ஒன்று கூட சொல்லுகிறேன், இப்ப எல்லாம் எங்க ஊர்ல நாங்க போனா என்னுடைய அம்மா, என்னுடைய அண்ணி, அங்க யாரெல்லாம் ரோகிகளா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிரச்சனத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாமே எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு, எங்க 2வது மகன் வந்திருக்கிறார், ஊழியக்கார் வந்திருக்கிறார், அவரு உங்களுக்காக ஜெபிப்பார், ஜெபிச்சால் அவர் ஜெபிக்கும் பொழுதுக்கு அந்த கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று. அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நம்முடைய தேவனை அவர் நன்றாக புரிந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை அவர் அங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இருந்தாலும் ஒரே ஒரு நாமம் அல்லங்கில் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, நம்ம பாவத்தை போக்கி, நம்ம பாவக்கரையை போக்கி நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுநாதன். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க, போவாங்க. எப்படி வருவாங்க, எப்படி போவாங்க என்கிறத விட அப்புறத்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவரும் வந்து இந்த உலகத்தில் நின்று மாறி போனா கூட உலகத்தில் வருவேன் என்றும், உலகத்தில் சிலுவையில் எல்லாருடைய பாவங்களை சுமப்பேன் என்றும், சிலுவையில் சுமந்து நான் மரிப்பேன் என்றும், மரித்த உடனே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேற்றலை பெற்றுக்கொள்வேன் என்றும், உயிர்த்தெழுந்தேற்றலை பெற்றுக்கொண்டு பிதாவின் சந்நிதியில் நான் இருப்பேன் என்றும், இதுபோல என்னில் வாழ்க்கை வாழுகிறவங்கள் மரித்தாலும் ஜீவிப்பார் என்று சொன்ன ஒரே ஒரு தேவன் என்னுடைய இயேசு தேவன் தான். சிவசங்கரனுடைய வாழ்க்கையில இப்படி உறுதியாக, உண்மையாக, உறப்பாக வந்த அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை நன்மையாக்கி இருக்கிற ஆண்டவர் கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரிடம் முன்பிலே இந்த வசனத்தை கேட்கிற, என்னுடைய சாட்சியத்தை கேட்கிற உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையால் நிரப்புவார். நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஒன்றாக ஜெபிப்போம்.
அன்பின் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, என்னுடைய வசனம், என்னுடைய சாட்சியம் கேட்டா எங்கிருந்தெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களை எல்லாம் உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் காரியத்தில் அவர் விடுதலை வேண்டிக் கொள்கிறார்களோ, என்னுடைய வசனம் கேட்கிற இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. அவருடைய மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் என்றால் அதிலே ஒரு விடுதலை தர வேண்டும் ஆண்டவரே. அவருடைய பிசினஸ் வேண்டி அவர் ஜெபிக்கிறார் என்றால் அதில் ஒரு விடுதலை தர வேண்டும் ஆண்டவரே. எந்தெல்லாம் விஷயங்களுக்காக ஜெபிக்கிறாரோ இந்த தேவ பிள்ளைகளை எல்லாம், ஊழியக்காரை எல்லாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர் எல்லாம் ஊழியத்தில் ரொம்பவும் அதிகமாக ஆவியின் வல்லமையால நிறைத்து அவருடைய ஊழியத்தை எல்லாம் நீ சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படி சாட்சியம் சொல்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்த அரமா டிவிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அங்கட தாசன் ஆண்டவரே, தானியல் ஜோன் அந்த ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன். இந்த அரமா டிவியில எல்லா ஊழியம் செய்யற எல்லாருக்காக ஆசீர்வாதம் பண்ணி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துதி, கனம், மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்தும் போல் கேட்க வேணும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.